சித்தர்மலை. இந்த மலையை பற்றி ரீசெண்ட் டேஸ்லாம் எனக்கு தெரிய வந்தது. இந்த மலையில் சித்தர்களோட நடமாட்டமும் அகோரிகள் நடமாட்டமும் இருக்கிறதா இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த மலையோட சிறப்பம்சமே சிவபெருமானும் பார்வதியும் தன்னுடைய கால் தடத்தை இங்கே பதிச்சிருக்காங்க. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சதும் பகல் நேரத்தில் நான் பார்த்துட்டு வர போயிருந்தேன். அந்த கோயிலை பகல் நேரத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இங்கே தான் சிவபெருமான் தன்னுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காரு. ஸோ இந்த கல்லோடைய அமைப்பே பார்த்தாலே தெரியும், ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டுலேயே இந்த கோயிலோடைய சிறப்பம்சங்கள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு நானும் சரத்தனாவும் ஒரு நாள் அங்கே போயிருந்தோம். அப்போ அந்த நள்ளிரவு நேரத்தில் எங்கள் கண் முன்னாடி ஒரு சித்தர் தோன்றினார். குளம் இதுதான் குளமா? யாரும் இருக்காங்களாங்க? பார்த்துட்டு போகணும்ண்ணா. வேணாண்ணா பேசாத. ஐயா ஐயா, யார் நீங்க? காண்டா. அந்த நாள் எனக்கும் சரத்தண்ணாவுக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாட்களாக சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தேன். சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த கோயிலில் பிரதோஷ பூஜை செய்வதாக கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அங்கே போயிட்டு சிவபெருமானை வழிபட்டு வரணும்னு நினச்சேன். ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஐயா, ஐயா இங்க பாருங்க ஐயா. ஐயா இங்க பாருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. கைஸ், காட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ மலை ஏற போகிறோம். இந்த பக்கம் தான் நினைக்கிறேன், இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இது காடுன்றதை தாண்டி மலை மேலே இருக்கும். இந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜலகண்டீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. இந்த சிவன் டெம்பிளை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு சிவன் டெம்பிள் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்குது, சித்தர்மலை. சித்தர்மலையில் தான் இந்த ஜலகண்டீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சித்தர்களை தேடி தான் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம். மீதி விஷயங்களை நான் அந்த கோயிலாண்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றேன். லெட்ஸ் கோ, வாங்க போலாம். இதுக்கப்புறம் போக முடியாது நினைக்கிறேன் கைஸ். வண்டி இங்கே விட்டு போவோம். கைஸ், ஆக்சுவலாக கோயிலாண்ட லைட் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே தான் வந்து அந்த சிவன் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட் தெரியுதா? அங்கே போய் பார்ப்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், 12 o'clock ஆகிடுச்சு. வாங்க மேலே போவோம்.
மை காட், மலை மேலே ஏறி வரும்போது ஒரு மாதிரி இருக்குது. பதட்டமாக இருக்குது. வாங்க போவோம். Oh my god. Oh my god. Hey. Hey. Guys, உங்களுக்கு கேட்டுச்சா? கிட்ட வந்துட்டோம். கோயில் கிட்ட போயிட்டு நம்ம தரிசனத்தை கைஸ். ஸோ ஃபைனலி ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தாச்சு. ஸோ கோயில் யாருன்னா இருக்காங்கன்னு தெரில. ஸோ கிட்ட போய் பார்ப்போம். ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஐயா, கைஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை நான் சொல்கிறத விட இங்கே இருக்க கல்வெட்டில் இருக்கிற விஷயத்தை படித்து சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஓம் நமச்சிவாயா. பல தலைமுறைகளை கொண்ட திருத்தலமாக விளங்குகிறது இத்திருத்தலம். கைஸ், கிட்டத்தட்ட வந்து பல தலைமுறைகளை கொண்ட ஒரு கோயிலாக தான் இந்த கோயில் இருக்குது இங்கே. கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சித்தர்கள் பலர் தவம் இருந்ததாகவும் முன்னோர்களால் அறியப்பட்டதாகவும் இம்மலை. இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சித்தர்கள் இந்த இடத்துல வந்து தவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கான சிறப்பம்சம் என்னன்றத அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. பஞ்சத்தால் வாடிய பக்தர்களுக்கு படி அளந்து விட்டு பார்வதியும் பரமசிவனும் சென்றபோது ஓய்வெடுக்க இம்மலையில் கால் பதித்த பொழுது மலையை அதிர்ந்ததால் இலகிய மலை என்ற சிறப்பு பெற்றதாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அம்மன் சன்னதி பின்புறம் தான் வந்து சிவபெருமான் கால் பதி லிங்கமாக காட்சியளிக்கிறார். அம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பிரதோஷம். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னமும் இங்கே அப்பப்போ சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சன்னதிக்கு வடது புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத நீரூற்று இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே நாடி வரும் பக்தர்களுக்கு எண்ணில் அடங்காத நன்மைகள் புரிந்து வருகிறதும். ஐயா, யாருன்னா இருக்கீங்களா ஐயா? கிட்டத்தட்ட இங்கே 13 மலை இருக்குது கைஸ். இந்த 13 மலைக்கும் இந்த ஒரு மலை தான் சென்டர். இந்த கோயிலேருந்து தான் இந்த அம்மன் மொத்த உலகத்தையும் பாதுகாக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்தோடைய சிறப்பம்சம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம வழிபட போகிறோம். ஸோ தனியாக வந்ததே ஒரு மாதிரி புதிரில் தான் இருக்குது. அதுவும் இந்த டைமில் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இந்த அளவுக்கு வர வரைக்கும் ஒன்றும் தெரியல கைஸ். பட் ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் வரும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அதை தாண்டி இந்த மலை ஏறும்போது இன்னொரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ரொம்ப நேரமாக நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அந்த தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம கடவுளை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கடவுளை பார்க்க போகிறோம், ஒரு தரிசனம் பெற போகிறோம். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் இங்கே சித்தர்களோ முனிவர்களோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய தரிசனமும் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்ட்டு தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை. ஒரு சுத்தமான ஒரு மனசோட நம்மளுடைய குறைகளை இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் கைஸ் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு புது அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு இந்த கோயிலை சுற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம காலணிகளை கழட்டி விட்டுறலாம். கைஸ், ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. ஸோ நல்ல அலங்காரத்தில் அம்மனை தரிசனம் செய்ய போகிறோன்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், பிரதோஷம். ஸோ வாங்க. ஸோ கைஸ், அம்மனை வழிபட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம சிவபெருமான் வழிபட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கைஸ், ஸோ கைஸ், ஆக்சுவலாக வடக்கு திசை தான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரூற்று இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கைஸ், ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மனசில் ஒரு மாதிரி ரொம்ப பூரிப்பாக இருக்குது.
சிவபெருமான் இங்கேருந்து வழிபட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு லிங்கம் வடிவத்தில் ஒரு கல் தெரியும். ஸோ அங்கே தான் சிவபெருமானும் பார்வதியும் முதல்ல தன்னுடைய கால் தடத்தை பதிச்சாங்க. அந்த கல் பார்க்கும்போது தெரியும், ஒரு சுயம்பா உருவான ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது. உண்மையிலே பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கைஸ். ஸோ வாங்க உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். அப்போ ஒன்றும் இல்லை. ஓ மை காட் கைஸ், ஆக்சுவலாக இந்த மலை தான். ஸோ சிவபெருமான் தன்னுடைய கால் தடத்தை முதல்ல இங்கே தான் பதிச்சார். ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ மனசில் இந்த குறையெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்கலான் இருக்குங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்பா கைஸ், ஆக்சுவலாக இந்த மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து தவம் இருக்கிறது அப்பவும் எல்லாராலும் நம்பப்படுது. ஸோ இந்த டைம் வந்து ஏதாச்சும் சித்தரை பார்க்க முடியுமான்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் கைஸ், என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக நிம்மதியாக இருக்குது. என்னன்னு தெரில. இந்த தீபம் ஏற்றுற வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டம் தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் தீபம் ஏற்றிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது ப்ரெசண்ட்டாக. யாரு அந்த போய் யாரும் கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. ஐயா, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? ஐயா, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? பதட்டமாக இருக்கு கைஸ், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் உட்காரலாம் தோணுது. அமைதியாகவே சுற்றி சத்தம் கேட்குது. ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நைட் விஷன் செட் பண்ணியிருக்கேன். சித்தர்களை காண முடியுமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு ஏதோ மனசில் ரொம்ப நாள் இந்த ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் இங்கே தியானம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு தோணுது எனக்கு. ஆமாம் கைஸ். ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? யாரு? இந்த போய் யாரோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு.
யாரு கைஸ்? ஐயா தெரியல உங்களுக்கு யாரு என்ன பண்றாங்க கைஸ் அங்க? ஐயா 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 இங்க பாருங்க ஐயா. ஐயா இங்க பாருங்க ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா. ஐயா 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 எங்க போயிட்டாரு? இந்த பக்கம் தான் போனாரு. ஐயா கைஸ் கண்டிப்பா இந்த மலை மேல தான் போயிருப்பாரு. வாங்க. ஐயா பதட்டமா இருக்கு. வாங்க இங்கிருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் வேணா கண்டிப்பாக இந்த சித்தர் தான் இந்த மலை மேலே வாழ்ந்துட்டு இருக்கு. யாரோ இதோ ஒரு சித்தர் தான் கண்டிப்பாக வந்து வழிபட்டு போயிருக்காங்க. கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் ஆனால் நான் நினச்சி வந்த ஒரு விஷயம் நடந்துச்சு கைஸ். ஸோ கிளியராகவே கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே யாரோ ஒரு சித்தர் இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நடந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த டைமில் வந்து பூசாரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது காட்டுக்கு நடுவில் மலைகளுக்கு நடுவில் இருக்க ஒரு புனிதமான சிவன் டெம்பிள். ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு சித்தர் தான் வழிபட்டு போயிருக்காரு. ஏன்னா இந்த மலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு தரிசனம் கிடைச்சிது. பட் அவர் நோட் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜிவாஜாக்.